இப்போ லாஸே வேணாம்னா தயவு செஞ்சு ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வந்துடாது. ஸ்டாக் மார்க்கெட் வேணாம்னு சொல்றது தவறு. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தான் வருது. ஐபிஓ வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவாய்ட் பண்ணிடுங்க. மீதி கேள்வியே தேவையில்லை. ஐபிஓஸ் வேற டிசாஸ்டர். ஏன்னா நிறைய பேர் கேட்கறது உண்டு, சார் எனக்கு ஒரு 4 மல்டி பேக்கர் ஸ்டாக் சொல்லுங்க. தெரிஞ்சதை நான் போட்டுக்க மாட்டேனே. மல்டி பேக்கர்லாம் சும்மா ஐபிஓஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக கம்பெனி ஸ்டடி பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கன்விக்ஷன் இருந்தால் மட்டுமே முதலீடு செய்யுங்க. நிறைய கம்பெனி தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பீப்புள் இன்வெஸ்டட். இட் வென்ட் அந்த என்ஏவி வந்து எங்கேயோ போயிடுச்சு. லாபம் மட்டும் அப்படியே வானத்துலேருந்து விழுந்துரும்னு உட்காந்துருக்கீங்க. பை லோ செல் ஹை. தேர் இஸ் நோ அதர் வே டு மேக் ப்ராஃபிட்ஸுங்க. ரைட் டைம் டு இன்வெஸ்ட்னு 2 மாதம் முன்னாடி ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்கன்னு அட்வைஸ் பண்ணான் தம்பி. அன்னையிலேருந்து எல்லாமே ரெட்டில் இருக்கு. ETtamil presents Power of Wealth. Presenting partner G Square. Investments are subject to market risk. Okay. Remember this before you ask me any question. Please ask. ஒரு பிகினராக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு லாஸே ஆகாமல் கற்றுக்கணும் அப்படின்னா எப்படி கற்றுக்கிறது? கற்றுக்காதீங்க. நீங்கள் வேறு வேலை பார்க்குற வேண்டியதா பிஸ்னஸ். சூப்பர். I told you in the beginning, no? Investment is subject to market risk. லாஸே இல்லாமல் ஒரு ட்ரேடர் அப்படின்னா நிறைய பேர் அந்த புக்ஸ் எல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஓகே, they say, you know, read about Warren Buffett before you come to invest. But even he has made losses. He made losses as late as 2023. There's nothing wrong. இப்போ லாஸே வேணாம்னா தயவு செஞ்சு ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வந்துடாதீங்க. இட் டசன்ட் ஒர்க். நீங்கள் எந்த போர்ட்ஃபோலியோ வேணால் சூஸ் பண்ணுங்க, எந்த காம்பினேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணுங்கள், நீங்கள் எந்த காம்பினேஷன் ஆஃப் அசெட்ஸ் வேணால் வைங்க. பட் லாஸ் இல்லாத ஒரு ரிசல்ட் வந்து எப்படி வரும்? நான் ஃபார்மர், விவசாயியாக இருக்கிறேன், எனக்கு நஷ்டமே வரக்கூடாது. எப்போவுமே கரெக்ட் டைமில் மழை வேணும், கரெக்ட் டைமில் வெயில் அடிக்கணும், கரெக்ட் டைமில் அறுவடை செய்யணும். அந்த மாதிரிலாம் நடக்கிற எந்த ஒரு வேலையாவது இருக்கா? என் வேலையே போகக்கூடாது, நிரந்தரமாக இருந்திருக்கணும் அப்படின்னா அது கிடையாது இல்லை. இப்போ தட் சீசன் ஹஸ் சேஞ்ச். ஸோ தெர் இஸ் நோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் த ஸ்டாக் மார்க்கெட். நமக்கு வந்து ரிஸ்கே இல்லாமல் ஒரு ஸ்டாக்கை சொல்லுங்கள், அந்த மாதிரி கிடையவே கிடையாது. பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ரிஸ்க். டேக்கிங் ரிஸ்க்ஸ் இஸ் த ரீசன் வை யூ கம் டு த ஸ்டாக் மார்க்கெட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இரண்டாவது, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் பிகினர்ஸுக்கு நீங்கள் கேட்டது லேர்னிங் டு மிட்டிகேட் ரிஸ்க். அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் வர்றதுக்கு முன்னால் கற்றுக்க வேண்டியது. லாபம் எப்படி சம்பாதிக்கிறதுன்ற ட்ரிக்கு கிடையாது. உங்கள் நஷ்டத்தை கம்மி பண்ணுறது, குறைச்சி ஹேண்டில் பண்ணுறது தெரிஞ்சாலே நீங்கள் லாபகரமாக ஆயிடுவீங்க. மேனேஜிங் ரிஸ்க் is more important than generating profits. Longevity is more important than aggression. இதுதான் இதோட காரணமே. ஸ்டாக் மார்க்கெட்டோட பாட்டம் லைனே இதுதான். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ரிஸ்க் மிட்டிகேஷன் உங்களுக்கு கைவசம் அந்த ஒரு you're able to handle it well-னா you will become a fantastic investor in the stock markets with time. அவ்வளோதான். ரிஸ்கே வேணான்னா தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாதீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வேணாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சேஃபு, அதில் என்ன ரிஸ்க் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாக் மார்க்கெட் வேணான்னு சொல்கிறது தவறு. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தான் வருது. தி எண்ட் டெஸ்டினேஷன் அது எங்கே போய் சேருது? நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க, மல்டி அசெட்டில் போடுறீங்க, எந்த ஃபண்டில் போட்டாலுமே மைனஸ் டெட் ஃபண்ட்ஸ் இது எல்லாமே ஒரு போர்ஷன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் வருது. ஸோ யூ கேனாட் ரன் அவே ஃப்ரம் அ நெசசரி ஈவில். இதுதான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, உங்களோட வளர்ச்சி, உங்களோட சேவிங்ஸ் வந்து வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா while you balance your portfolio, a certain component வந்து எப்போவுமே ஸ்டாக்ஸில் இருக்கணும். ஏன்னா ஹையஸ்ட் ரிட்டர்ன் அதில் தான் வரும் உங்களுக்கு. கோல்டு வாஸ் அன் எக்ஸெப்ஷன், சில்வர் வாஸ் அன் எக்ஸெப்ஷன் ஃபார் 2 years. தட் you may not get 300% returns every year from gold. அது வந்து நடக்க போகிறது. That is over. That 300% is over. So கன்சிஸ்டண்ட்டாக over the last 100 years நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பாருங்கள். Let me tell you this also. லைஃப்பில் எந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட், உலகத்தில் இருக்கிற எந்த ஸ்டாக் மார்க்கெட் வேணாலும் எக்ஸாம்பிள் எடுத்துங்க. There has never been a 7-year cycle where the market has continuously given negative returns. அப்படின்னா குறைஞ்சபட்சம் ரிட்டர்ன்ஸ், நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 7 வருஷ காலகட்டம் வந்து எந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நடந்து கிடையாது. ஸோ தி சிம்பிள் ரீசன் இஸ் ஓவர் 100-year term, consistent returns always return only from stocks, from nowhere else. So I think influencers, you must be careful. I think yesterday or today, the difference between a commentator, I think it was who spoke, Balaji who spoke. He said commentator and investor kulla வித்தியாசம் தெரியணும். So influencers are more commentators in nature, right? It's easy to sit back and give a commentary. If you've not traded a single stock in your life, you can always sit and say this is the best stock, that is the best investment. Trade a stock and see. You'll become a better, investor as time goes by. So
I think that is misplaced. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷனை விட நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்குமா இல்லை அது வெறும் லக் தானே? There is no other product other than the stocks that can probably yield higher than inflation. இப்போ ஆவரேஜாக நிறைய பேருக்கு நான் இன்ஃப்ளேஷன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா you will probably give a wide range of figures, but the average inflation today according to the government statistics about 6%, 6.5%. It is not true. It is not true. Okay, at 6% inflation your petrol should not cost this much, your rice should not cost this much, your clothing, உங்களோட துணிமணிகள் ஜவுளிகள் should not cost this much. Nothing that you buy costing as much as you're paying today at 6% inflation. So that number is wrong. இது வந்து ஒரு பேஸ் தான். it is a statistical number. அந்த components of inflation வந்து மாற்றிட்டிங்கன்னா the constituents of inflation base and the constituents மாற்றிட்டிங்கன்னா inflation லெவலில் மாற்றலாம். கூட்டுறதும் குறைக்கிறதும் அந்த கான்ஸ்டிட்யூவன்ட் சம்மந்தப்பட்டு. ஸோ தட்ஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் நம்பர். ஆனால் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்குமே ஒரு ஆவரேஜில் ரைட் லைக் ஐ செட் 7 வருஷ காலத்தில் ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல மாதிரி இன்ஃப்ளேஷனை விட டெஃபினெட்லி அட்லீஸ்ட் 5 to 6% ஹையராக கன்சிஸ்டண்ட்டாக வரும். ஆனால் டிசிப்ளின் வேணும், சாய்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஒழுங்காக இருக்கணும், ரொம்ப முக்கியம் அப்படின்றீங்க. ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ அது மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் ஐபிஓ வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க, மீதி கேள்வியே தேவையில்லை. ஏன்னா I know what he's coming to. The answer is this, because last year the IPOs were a disaster. Okay, அது எந்த IPO வந்திருந்தாலுமே I think IPOs were a disaster. I'm sorry to cut that question off, but I know where you are heading. ஸோ ஐபிஓவில் வந்து நம்ம முதலீடு செஞ்சால் அது வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி நம்ம நினச்சிருந்தோம். திஸ் இஸ் த டிபிக்கல் சைக்கி ஆஃப் த இந்தியன் இன்வெஸ்டர். இது உங்கள் தப்பு இல்லை, தட் இஸ் ஹவ் வி ஆர். நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் வேணும். நான் போட்டால் நாளைக்கு வந்து வளரணும், நான் செடி நட்டால் நாளைக்கு மரமாகி அது ஐ ஷுட் பி ஏபிள் டு ஈட் த ஃப்ரூட்ஸ். It doesn't happen in real life. ஸோ ஐபிஓ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஐபிஓ வந்து அப்படி தான் லிஸ்டிங் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து தவறு. அந்த எண்ணத்துக்கு மட்டும் போயிடாதீங்க. லிஸ்டிங் கெயின்ஸோட சீசன், அப்புறம் மல்டி பேக்கரோட சீசன், இந்த மாதிரி வார்த்தைங்களாம் உங்கள் ஒகேபுலரியில் இருந்தீங்கன்னா இரேஸ் பண்ணிடுங்க. ஓகே, இனிமேல் த டைம் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஹஸ் சேஞ்ச் இன் த ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இதெல்லாம் இனிமேல் ஏன்னா நிறைய பேர் கேட்குறது உண்டு, சார் எனக்கு ஒரு 4 மல்டி பேக்கர் ஸ்டாக் சொல்லுங்கள், தெரிஞ்சதை நான் போட்டுக்க மாட்டேனே, உங்களுக்கு நான் எதுக்கு சொல்லணும்? Why would I make you rich? Well, I can get rich myself. So மல்டி பேக்கர்லாம் சும்மா அது வந்து ஹைப். நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஐ கேன் ரன் அ சேனல், கெட் சம் வியூஸ், பிகம் ரிச் பை செல்லிங் மல்டி பேக்கர் ஸ்டாக். இட் டசன்ட் ஹேப்பன். தெர் இஸ் நத்திங் லைக் தட் எனிமோர். ஐபிஓஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக கம்பெனி ஸ்டடி பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, கன்விக்ஷன் இருந்தால் மட்டுமே முதலீடு செய்யுங்க. நாட் பிகாஸ் ஐ எம் சேயிங் டு இன்வெஸ்ட், நாட் பிகாஸ் ஹீ இஸ் சேயிங் ஆர் அதர் எக்ஸ்பர்ட் இஸ் சேயிங். அன்லெஸ் யூ ஆர் கன்வின்ஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் மாடல், டூ நாட் இன்வெஸ்ட் இன் அன் ஐபிஓ. ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும், அதே சமயத்தில் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ அது எப்படி பிஹேவ் பண்ணும்? உங்கள் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து இண்டெக்ஸை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக இருந்ததுன்னா இட் வில் பிஹேவ் எக்ஸாக்ட்லி as the market behave. ஸோ if the market gave you -5%, your portfolio will be -5. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ very few people will have. ரெப்ளிகேட்டிங் அண்ட் இண்டெக்ஸ் போர்ட்ஃபோலியோன்றது அவுட் ஆஃப் கொஸ்டின். நீங்கள் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வேணால் வாங்கலாம், and that will replicate the index returns. That is one. நிறைய பேர் வந்து மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் வச்சுருந்தீங்க. ஸோ அது வந்து இட் வில் கிவ் யூ அ நைஸ் ஃபீல். உங்களுக்கு ஒரு குட் ஃபீல் தரும். ஒரு 18%, 20%, 22%லாம் போன போர்ட்ஃபோலியோஸ் எனக்கு தெரியும். பட் சந்தை ஒரு வீழ்ச்சி வரும்போது இட் மைட் ஹர்ட் யூ வெரி பேட்லி. யூ மைட் நாட் லைக் த ஷேப் ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ, ரைட்? இட் குட் கெட் பீட்டன் அவுட் ஆஃப் ஷேப். ஸோ அது வந்து டோட்டலி நான் காரிலேஷனாக இருக்கும். த இண்டெக்ஸ், த மெயின் கேப், இந்த நிஃப்டி இண்டெக்ஸை பார்த்து தான் நம்ம மார்க்கெட்டை சொல்லுவோம். நிஃப்டியாக இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும். இப்போ மார்க்கெட் கீழே போயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுனா அர்த்தம் என்ன? இண்டெக்ஸ் வந்து இறங்கியிருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அப்படி தானே சொல்கிறோம். தட் இஸ் அ ஜட்ஜ் ஆஃப் ஹவு த மார்க்கெட் பிஹேவ், ரைட்? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஓவர்லோடட் வித் ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் வச்சுருந்தீங்கன்னா மார்க்கெட் வீழ்ச்சி வரும்போது தே ஃபால் ஃபாஸ்டர் எப்போவுமே. ஸோ த நெகட்டிவிட்டி ஆஃப் யுவர் ரிட்டர்ன்ஸ் would be larger. ஸோ ஐ திங்க் அண்ட் மூணாவது கேள்வி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டீங்க. எந்த விதமான மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்களோ என்றது தான் அதோட டிசைடிங் ஃபேக்டருமே. ஓகே, ஸோ மல்டி அசெட் ஃபண்ட் குட் பி அ பேலன்ஸ்ட் வே. அ பேலன்ஸ் ஃபண்ட் வில் ஆல்சோ பி பேலன்ஸ்ட். பியூர் ஈக்விட்டி ஆர் செக்டரல் ஃபண்ட்ஸ் குட் ஹேவ் வெரி ஹை ரிஸ்க். இப்போ 2000 எல்லாம் நமக்கு ஐடி ஃபண்ட்ஸ், இந்த டெக் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த தீம் பண்ணீங்கன்னா Y2K எல்லாம் இப்போ ஐ டோன்ட் நோ திஸ் ஜென்ரேஷன் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் நோ அபவுட் ஆகுது. பட் Y2K வாஸ் அ பிக் திங், ரைட்? தே செட் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கோயிங் டு ஷட் டவுன், ரைட்? இந்த இயர் 2000 கம்ப்யூட்டர்ஸே ஷட் டவுன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி Y2K வாஸ் அ பிக் ப்ராப்ளம், ரைட்? இன் அவர் டைம் நிறைய கம்பெனிஸ் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பீப்புள் இன்வெஸ்டட், இட் வென்ட், அந்த என்ஏவி வந்து எங்கேயோ போயிடுச்சு. பட் அந்த Y2K முடிஞ்ச உடனே அந்த ஃபண்டெல்லாம் ₹1, ₹2 என்ஏவியில் இருந்தது. ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம் வித்
thematic funds. ஏன்னா themes on the market change very dramatically. இப்போ வந்து AI theme இருக்கு. AI is a current theme. What could be the theme 6 months from now? Neither can I predict. I'm not sure if any expert can actually do that as well. ஓகே சார். ஸோ நம்மளோட மீம் செஷன் போயிடலாம் நம்ம. Alright. ரைட் டைம் டு இன்வெஸ்ட்னு 2 மாசம் முன்னாடி ஒருத்தன் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்கன்னு அட்வைஸ் பண்ணான் தம்பி. அன்னையிலேருந்து எல்லாமே ரெட்டில் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் வர்றதுக்கு முன்னால் பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க டைமிங் முக்கியம் இல்லை, டைம் தான் முக்கியம் எல்லாம் சொல்லி போறேன். ஐ எம் நாட் அ பிக் ப்ராப்பர்ட் தட். பர்சனலி ஐ எம் நாட் அன் அட்வைசர் ஆஃப் தட். பீப்புள் குட் டிஸ்அக்ரி வித் மீ. என்னை பொறுத்த வரைக்கும் டைமிங் இன் லைஃப் இஸ் எவ்ரி திங். லைஃப்பில் எல்லாமே டைமிங் தான். பிறக்கிறது ஒரு டைம், இழக்கிறது ஒரு டைம். நீங்கள் ஸ்கூலுக்கு 52 வயசில் போவீங்களா? எதுக்கு 5 வயசு 3 வயசில் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? காலேஜுக்கு ஒரு வயசு இருக்குது, கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு வயசு இருக்குது, பிள்ளை வைக்கிறதுக்கு ஒரு வயசு இருக்குது, வீடு கட்டுறதுக்கு ஒரு வயசு இருக்குது. அதே போல் தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு கிரிக்கெட்டரோட இப்போ சச்சின் டெண்டுல்கர் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளேயராக இருந்தது அவரோட டெக்னிக் மட்டும் இல்லை, டைமிங். அவர் இருந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? த வே ஹி பிளேஸ் இஸ் ஸ்ட்ரோக்ஸ், தேர் இஸ் அ டைமிங். வென் யூ பிளே எனி ஸ்போர்ட், டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்வெஸ்ட்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் டைமிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். தேர் இஸ் ஒன்லி ஒன் வே டு மேக் ப்ராஃபிட் இல்லையா? 6வது பாடத்தில் நமக்கு சொல்லி மேத்ஸில் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க 6th ஸ்டாண்டர்டில். அதெல்லாம் மறந்து ரொம்ப காலம் ஆச்சு. லாபம் மட்டும் அப்படியே வானத்துலேருந்து விழுந்துடும்னு உட்காந்துருக்கீங்க. பை லோ செல் ஹை. தேர் இஸ் நோ அதர் வே டு மேக் ப்ராஃபிட்ஸுங்க. நீங்கள் எந்த அனாலிசிஸ் வேணால் பண்ணுங்க, தலைகீழாக நில்லுங்க, எந்த ரேஷியோஸ் வேணால் படிங்க, எப்படி வேணால் கோர்ஸ் படிங்க, குறைந்த விலையில் வாங்கி அதிக விலையில் விற்றாதான் லாபம். இது டைமிங் இல்லாமல் வேறு என்ன? ஸோ எல்லாமே ரெட்டுனா டைமிங் சென்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வென் யூ கம் டு ஸ்டாக்ஸ். ரைட். நெக்ஸ்ட், நாட்டில் பெட்ரோல், டீசல், வெங்காயம், தக்காளி விலையெல்லாம் ஏறுது. ஆனால் சம்பளம் மட்டும் அப்படியே இருக்கு. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. அப்போ கொடுக்க மாட்டாங்க. சைலண்டாக படிக்கும் போதே நினைச்சேன் இவர் இன்டெரக்டாக யாருக்கோ சொல்கிறாரு இவரு. சாச்சா, நிறைய பேர் வந்து இது நினைக்கிறாங்க நம்ம சம்பளம் என்றது யாருக்கு எவ்வளோ கொடுத்தாலுமே போதாதுன்றது தான். இஃப் யூ earn 50,000 it is insufficient. if you earn 5 lakhs per month also it is insufficient. தேவைக்கு it is always like that. salary is always there. okay, but I think that is where the difference is. ஸோ salary, அதாவது நம்ம சம்பளம் உயர்வு என்பது பொதுவாக இவங்க சொல்லுவாங்க இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த உயர்வு கொடுப்பாங்க. பட் அந்த இன்ஃப்ளேஷன் லெவல் கூட இப்போ சேலரி உயர்வு கொடுக்கறது இல்லை. 7% அப்படின்னா எங்கள் பழைய கம்பெனியில் while I was still employed 4% for achievers அப்படின்னுவாங்க. தட் இஸ் பிலோ இன்ஃப்ளேஷன் வே. ஸோ சம்பளம் மட்டும் உயராது, கரெக்ட் தான். ஏன்னா பணம் கையை விட்டு போது எம்ப்ளாயருக்கும் பிடிக்காது, நமக்கும் பிடிக்காது. அதனால வேற வழி இல்லை. பிகம் அன் ஆண்டர்பிரனர், பிகம் யுவர் ஓன் பாஸ், மேனேஜ் யுவர் மணி பெட்டர். அப்புறம் சம்பளத்துக்கு வேலை போகணுன்ற அவசியமே உங்களுக்கு வராது. ஐ திங்க் தட் இஸ் ஈஸி வே டு லுக் அட் இட். ETtamil presents Power of Wealth. Presenting partner G Square. மேலும் ETtamil சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.